ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டரில் ஸ்கொயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ரெக்டாங்கிளை பற்றி 2 வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ ரெக்டாங்கிள் பற்றி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. தென் இப்போது ஸ்கொயரில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கொயருக்கு உண்டான ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்னுடைய ஏரியா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏ ஸ்கொயர்னு போடுவோம். ஸோ இதில் ஏன்னு சொல்கிறது வந்து சைடு தான் இல்லையா? ஸோ 4 சைடுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் அதை தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருவேளை சைடு கொடுக்காம டயக்னல் கொடுத்துட்டு ஏரியா கேட்டிருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றதும் பார்த்துக்கணுங்க. ஆஃப் இன்ட்டு டயக்னல் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ டயக்னல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதை தான் டயக்னல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ டயக்னல் கொடுத்துட்டு ஏரியாவுடைய வேல்யூ கேட்டிருந்தா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் டயக்னல் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது இங்கே ஒரு ஏ ஏ ஏ 4மே ஏன்னா அப்போ ஆட் பண்ணால் 4a அப்படின்னு வருமா? அப்போது பரப்பளவு வந்து ஆஃப் டயக்னல் ஹோல் ஸ்கொயர், சுற்றளவு வந்து 4a. ஓகேங்களா? தென் இன்னொரு கொஷின் வருங்க ஏரியா அண்ட் பெரிமீட்டரில் ஸ்கொயரில் இருந்து. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பிரிக்ஸு இல்லை டைல்ஸு இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது நம்ம எப்படி போடுறது அப்படின்றத நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூமில் 10 செங்கல் வச்சு அடுக்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 10 செங்கல் இருக்குது. அந்த 10 செங்கலில் ஒவ்வொரு செங்கலும் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போது நம்ம ஏரியா வந்து அந்த ரூமுக்கு உண்டான ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா 10 × 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோமா? அப்போ அந்த ஏரியா வந்து அந்த ரூமோட ஏரியா வந்து நம்ம 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அதே தான் நம்பர் ஆஃப் பிரிக்ஸு இன்ட்டு ஏரியா ஆஃப் பிரிக்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் பிரிக்ஸ்ன்றது தான் இந்த 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு செங்கல் வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். மொத்தம் 10 செங்கல் இருக்கும் அப்படின்னு சொன்னோமா? அப்போது ஏரியா ஆஃப் ரூம். ஸோ அந்த ரூம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஏரியா, ரூமோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோமா? அப்போ ஏரியா ஆஃப் ரூம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இன்ட்டு ஏரியா ஆஃப் ஈச் பிரிக். அதாவது ஒரு பிரிக்குக்கு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இல்லையா? அப்போது நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கணும்னா இது டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஏரியா ஆஃப் ரூம் ஆர் ஃப்ளோர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஈச் பிரிக்ஸ் ஆர் டைல்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஷின் வந்து பிரிக்ஸ்னும் கேட்கலாம், டைல்ஸ்னும் கேட்கலாம், இல்லை வேற ஒரு டேர்ம் வச்சு கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் இந்த கான்செப்டில் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். சம் பார்க்கலாங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாபிக்ஸ்லேயுமே இங்கே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏரியா அண்ட் பெரிமீட்டர் படிக்கிறீங்கன்னா அதில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட் எதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிளானிங்கோடு தாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டாபிக் மேலே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயரில் என்னென்ன டைப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டைப்ஸ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு டைப் 1 பொறுத்தவரை உங்களுக்கு டைரக்ட் கொஷினாக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு சைடு இல்லைனா டயக்னலோட வேல்யூவை டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சைடு வேல்யூ கொடுத்துருவாங்க, இல்லைனா டயக்னலோட வேல்யூ கொடுத்துருவாங்க. கொஷினில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா இல்லைனா பெரிமீட்டர் கேட்பாங்க. ஸோ இது நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். அப்படியும் இல்லைனா இன்னொரு மெத்தட் இந்த டைப் 1ல எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவில் பெரிமீட்டர் கொடுத்துட்டு சைடு இல்லைனா டயக்னலோட வேல்யூ கேட்பாங்க இல்லையா? ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதே டைப் 1ல மெத்தட் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவை கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்பாங்க, இல்லைனா பெரிமீட்டரை கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரா, அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 இருக்குன்னா அப்புறமா நம்ம ஏ கண்டுபிடிச்சிப்போம். தென் இப்போ பெரிமீட்டர் கேட்குறாங்கன்னா 4a அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 4 × 5 = 20 இப்படி தான் சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா? பட் ஒரே ஸ்டெப்லேயே வந்து இதை சால்வ் பண்ணாங்க. இதுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம சம் போடும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் 2, அதாவது சைட்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஏரியா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. இதை வந்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை எரர் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நம்ம பேசிக் மெத்தட் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம், தென் ஷார்ட்கட் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் 3. டைப் 3 கொஷின்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னுடைய ஏரியாவோட வேல்யூவை ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் இல்லைனா டயக்னலுடைய ரேஷியோ கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஷினில் வர்றதும் ரேஷியோவாக தான் இருக்கும், ஆன்சரும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேஷியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏரியா தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, ஏரியா கொடுக்கலாம், இல்லை பெரிமீட்டர் கொடுக்கலாம், இல்லை டயக்னல் கொடுக்கலாம். ஸோ எது கொடுத்துருக்காங்களோ அதை தவிர்த்து மீதி இருக்கிற ஒரு வேல்யூவை தான் வந்து ரேஷியோவாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நம்ம ஷார்ட்கட் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 3 டைப்ஸையும் பேசிக்காக எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துட்டு ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாங்களா சம்ஸை? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? A housing society has a square piece of land 2550.25 meter square. What is side of the plot? ஸோ இப்போ ஹவுசிங் சொசைட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேண்டு வந்து 2550.25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்த உடனே நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும், சைடா இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேண்ட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா அது ஏரியா தாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பெரிமீட்டரோ சைடோ கொடுத்துருந்தாங்கன்னா அது மீட்டர்னு இருந்திருக்கும், பட் இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? ஏரியா தான் இல்லைங்களா? அப்போ ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், வாட் இஸ் சைட் ஆஃப் த பிளாட் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரா? அப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2550.25 வருமா? ஸோ இப்போ கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்கிறது சைட் ஆஃப் த பிளாட் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்போவுமே பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு இப்போ 2 டிஜிட் இருக்கா, அப்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் டிவைடும் பண்ணணும் இல்லையா? ஸோ 25 விட்டுட்டேன்னா இப்போது 0.25 × 100 டிவைடட் பை 100ன்னு போடலாமா? ஸோ அப்போ பாயிண்ட் கேன்சல் ஆகுமா? 255.025 டிவைடட் பை 100 அப்படின்னு வருமா? ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து பாயிண்ட்டை வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க அப்படின்றதால 2 தள்ளி பாயிண்ட் இருக்குன்னா 2 0 வச்ச மாதிரி, அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 255.025 டிவைடட் பை 100ன்னு வருமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 255.025க்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணுங்கள். 100ஐயும் 25ஐயும் நம்ம 255.025ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம 5 டேபிளாலே பண்ணலாம். 2 5s are 10 0, தென் 5 5s are 25, தென் 1 5s are 5 0 0 5 5s are 25 இல்லைங்களா? அப்போது 5100/5/20 இருக்கா? ஸோ இது அகைன் நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 5s are 20, தென் 1 5s are 5 0 2 5s are 10 0 1ன்னு வருமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10201 டிவைடட் பை 4ன்னு வருமா? ஸோ நம்ம 4ஐ வெளியில் எடுத்தோம்னா 2ன்னு வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 10201 ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான். ஸோ இந்த மெத்தட் தெரியாதவங்களுக்காக ஃபஸ்ட்டு பொறுமையாக சொல்லிக்கிறீங்க, கேளுங்க. இப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வரணுங்க ரைட் ஹேண்ட்லேருந்து. ஸோ இது 2 இது 2 அப்போனா 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கா? ஸோ இப்போ 1க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் நியர்லியாக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 ஸ்கொயர் போட்டோன்னா 1 வரும் இல்லைங்களா? அப்போ இது 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம போடும்போது என்ன வேல்யூ இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேல்யூ போடணுங்க. அப்போ என்ன வரும்? 1 2s are 2 வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இங்கே 1 போடுறோம் அப்படின்னா இங்கேயும் 1 தான் போடணும், இல்லை இங்கே 2 போடுறோம் அப்படின்னா இங்கேயும் 2 தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்னா அடுத்து இருக்கிற நம்பரை பேஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 0 2ன்னு இருக்குது. அப்போது நம்ம என்னதான் இப்போ இங்கே 1 போட்டாலே 21ன்னு ஆகிடும். ஸோ நம்ம சால்வ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஏன்னா 2ஐ விட 21 பெருசு, அப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 0 அப்படின்னு போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 சைடும் 0வா? அப்போ என்ன வரும்? 0 0 வருமா? இப்போ 2 இங்கே வந்துதா? ஸோ இப்போ அகைன் இந்த 2 டிஜிட்டை நம்ம கீழே கொண்டு வரலாம். 201ன்னு வருமா? ஸோ இப்போ இங்கே பாருங்க 10ன்னு இருக்கு. அப்போ 10 2s are 20 இல்லையா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். 201 இன்ட்டு ஸோ இந்த இப்போ வந்து நம்ம இங்கே போடுற வேல்யூ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணுறதா இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ 201 × 1 201 இல்லையா? ஸோ இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஸ்கொயர் ரூட் என்னது? 101. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு
இப்போ 2 நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வரணும், அதுக்கப்புறமா ஸ்கொயர் வேல்யூஸை போடணும். தென் இங்கே போடுற வேல்யூ என்ன, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஒரு வேல்யூ போடுவோம், இங்கே என்ன வேல்யூ போடுறோமோ அதுதான் அதுக்கு பக்கத்துலேயும் போடணும். ஸோ இதன்படி நம்ம ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். இதுவே நீங்கள் வந்து இப்போ 4 டிஜிட்லலாம் நம்பர் இருக்குன்னா அதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அது வேறு சம்ஸில் வந்து வரும்போது அந்த ஷார்ட்கட்டை சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 101/2 வந்திருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 5 2s are 10. ஸோ 0 வச்சு பாயிண்ட் வைக்கலாமா? அப்போ 1 இருக்குமா? அப்போ 5 2s are 10. அப்போ 50.5ன்னு வருமா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சைடு, அப்போ அதனோட வேல்யூ மீட்டர்னு வரும். ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர் ஸ்கொயர் நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? மீட்டர் தான் வரும் இல்லையா? ஸோ யூனிட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கொஷினில் பார்த்தீங்கன்னா மீட்டரை கொடுத்துட்டு சென்டிமீட்டர்லையும் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு சம்முக்குமே யூனிட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 50.5 மீட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் இஃப் த ஏரியா இஸ் 11,664 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தடில் சால்வ் பண்ணலாங்களா? ஏரியா கொடுத்துருக்காங்க 11,664 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லையா, ஏரியாவோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இல்லையா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 11,664னா ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,664ன்னு போடுவோமா? ஸோ இப்போ நமக்கு 11,664 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது இப்போ தான் நான் வந்து சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது 1, அப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இது நம்ம ஈஸியாக போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோன்னா அப்போ 2 வருதா? ஸோ இப்போ 2 டிஜிட்டை வந்து நம்ம கீழே இறக்கணுமா? 16 அப்படின்னு கீழே இறக்குவோமா? அப்போ இப்போ இங்கே 1 போட்டு பாருங்க, 21 × 1 21 ஆகிடும். அப்போ அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதிகமாக இருக்குன்னா 0 போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 0 போட்டோன்னா 0 0 அப்படின்னு வருமா? ஸோ 16 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 64 கீழே கொண்டு வரணும். டபுள் டிஜிட்டாக தான் கீழே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ 1664ன்னு வருமா? ஸோ இப்போ இங்கே என்ன போடணும்? இந்த 2 வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 2s are 20ன்னு வருமா? ஸோ இப்போ போட்டு பார்ப்போம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 201. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் 2ஆல் பண்ணி பார்ப்போமா? 202 × 2 404ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் அப்போது நியர்லி இப்போ 5 போட்டு பார்க்கலாம். 205 × 5 5 5 25 5 balance 2 2 5 10. ஸோ 1225ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்றா மல்டிப்ளை பண்ணாமல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 4ன்னு இருக்குது. ஸோ அப்போ 4 எதனோட ஸ்கொயர்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் 4 வரும், 8 ஸ்கொயர் 4 வரும். நம்ம 202 போட்டால் 404 தான் வருது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ 8 ஸ்கொயர் தான் வரும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 20 இந்த இடத்துல 8 நம்ம போட்டுக்கலாம், இங்கேயும் 8 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 208 × 8 போடுங்க. 8 8s are 64. ஸோ 6 2 8s are 16 1664 வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் தெரியணுங்க. ஸோ அப்படி போட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து டைம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஆன்சர் என்னது? 108 இல்லைங்களா? அப்போது ஏ ஈக்குவல் டு 108. நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர்னா பரப்பளவு இல்லையா? பெரிமீட்டரோட ஃபார்முலா பெரிமீட்டர்னா சுற்றளவு. சுற்றளவுனோட ஃபார்முலா 4a இல்லைங்களா? அப்போது 4 × 108 வருமா? 8 4s are 12, 8 4s are 32. then 1 4s are 4, 432 மீட்டர் அப்படின்னு வரும் இல்லையா? டைப் 2 கொஷின்ஸ் பார்க்கலாங்களா? தேர்ட் கொஷின், இஃப் ஈச் சைட் ஆஃப் எ ஸ்கொயர் இன்க்ரீஸ்ட் பை 25%, ஃபைண்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா. அதாவது சைடு வந்து 25% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஏரியா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா? இனிஷியலாக நம்ம வந்து சைடு ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? அப்போது ஏரியா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ நியூ வேல்யூ சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25% இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 25% இன்க்ரீஸ், அதாவது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா 100 கூட ஆட் பண்ணணும்னு சொன்னோன்னா அப்போ 125% வரும். இதுவே 25% டிக்ரீஸ்னா 100 - 25ன்னு போடுவோம், 75ன்னு வரும் இல்லையா?
ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான். அப்போ 125%, 125% ஆஃப் ஏ. ஸோ பர்சன்டேஜ் எடுக்கணும்னா நம்ம 100ஆல டிவைட் பண்ணுவோமா? அப்போ 1.25 ஏ தான் இல்லையா சைடு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நியூ ஏரியா. அப்போ 1.25 ஏ த ஹோல் ஸ்கொயரா. ஸோ இப்போ 125 நம்ம மல்டிப்ளை பண்ணணுமா? 125 5 25 5 balance 2 2 5 13 12 2 balance 1 1 5 6 25 5 2 13 0 balance 1 2 2 4 5 1 2 2 125 வருமா? ஸோ 5 2 16 6 balance 1 5 1 அப்போ 15625 போடுவோம். பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப 4 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.5625 ஏ வருமா? ஸோ இங்க ஒரு ஏ இருக்கு. அப்ப ஏ ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ல மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்லேயும் வரும். ஸோ இது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்தாலே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு வேல்யூ மைனஸ் ஒரிஜினல் வேல்யூ டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ்டு வந்து நமக்கு 1.5625 இருக்கா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இன்க்ரீஸ்டு வேல்யூ தான் இந்த 1.5625. 1.5625 மைனஸ் ஒரிஜினல் வந்து இது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஒரிஜினல் வந்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 1.5625 மைனஸ் 1 அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ 0.5625 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இது வந்து 1ஆ இருக்கிறதா அர்த்தம், முன்னாடி எதுவுமே இல்லைனா இல்லையா? அப்போ 1 - 1 0 ஆயிடுமா? அப்போ 0.5625 ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம் இல்லையா? இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சிலர் வந்து இந்த ஸ்டெப்லேயே வந்து முடிச்சிருவாங்க இது கூட வந்து கம்பேர் பண்ணி. ஸோ அப்போ பாயிண்ட் இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? ஸோ 2 0 இருக்கப்போ இங்கே வருமா? 56.25 அப்படின்னு வருமா? அப்போ 56.25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதையே ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணோம் இல்லையா? ஷார்ட்கட்டுக்கு எவ்வளோ சிம்பிளாக போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஷார்ட்கட்டுக்கு பொறுத்தவரை நம்ம ரெக்டாங்கிள் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ போத் லென்த் அண்ட் பிரெத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சம் பர்சன்டேஜுக்குனா அதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், இன்க்ரீஸ்டு ஏரியா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2x + x ஸ்கொயர் பை 100 அப்படின்னு போட்டோமா? அப்போ 2x இந்த இடத்துல xன்றது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். ஸோ இதே ஃபார்முலாவை தாங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 × 25 + 25 ஸ்கொயர் டிவைடட் பை 100. ஸோ நம்ம எடுத்த உடனே ஸ்கொயர் கண்டுபிடிக்க தேவையில்ல, கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா? 4ன்னு வருமா? அப்போ 25 டிவைடட் பை 4 வருமா? ஸோ இது வந்து 2 × 25 50 50 + 25 டிவைடட் பை 4 வருமா? ஸோ இப்போ நம்ம இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 5 4 20 200 + 25 பை 4ன்னு வருமா? 225 பை 4ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? 5 4s are 20, so balance 2, 6 4s are 24, so balance 1, 2 4s are 8, balance 2 56.25%. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். இந்த ஃபார்முலா வந்து 2 டைமென்ஷனில் வர, அதாவது ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், ஸ்கொயராக இருக்கட்டும், சர்க்கிளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய சைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை ஏதாச்சும் அதனுடைய பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ ஏரியாவோட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாங்க, 2x + x ஸ்கொயர் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். Next type 2 questions பார்க்கலாங்களா? Fourth question, if side of a square increased by 5 cm, then area increased by 165 cm square, find side of the square. அதாவது சைடு, அதாவது ஸ்கொயர்னோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஏரியா வந்து 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போனா ஒரிஜினலாக அந்த ஸ்கொயர்னுடைய சைடு எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் சைடு வந்து ஏன்னு அசியூம் பண்ணலாமா? அப்போது ஏரியா என்ன வரும்? ஏ ஸ்கொயர்னு வரும்
இல்லையா? இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சைடு வந்து இன்க்ரீஸ் பை 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணணும், a + 5ன்னு போடலாமா? தென் அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏரியா இன்க்ரீஸ்ட் பை 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏரியா வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் a ஸ்கொயர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருமா? ஸோ இப்போ ஏரியா அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே இருந்த ஏரியாவை தான் போடுவோம் இல்லையா? அதுதான் வந்து 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸ்டு சைடு பார்த்தீங்கன்னா a + 5 இருக்கா? ஸோ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏரியா = a ஸ்கொயர், அப்போ a + 5 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? = a ஸ்கொயர் + 165. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா ஏரியா எப்படி வந்து a + 5 ஹோல் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்ட்டு? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ 25 + 2ab அப்படின்னா 2 × 5 × a, அப்போ 10a அப்படின்னு வரும் இல்லையா? = a ஸ்கொயர் ப்ளஸ் 165 வந்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு 10a அப்படியே இருக்கட்டும், 25 அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ 10a பார்த்தீங்கன்னா 165 - 25 ஆகிடும் இல்லையா? தென் 10a = 140 அப்படின்னு வருமா? ஸோ இப்போ பாருங்கள் 10 கேன்சல் பண்ணலாமா? அப்போது 10 கேன்சல் பண்ணால் a = 14 அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் a = 14 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கெலாம் வந்து நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாது, நம்ம கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? ஸோ 5th கொஷின் பார்க்கலாங்களா? The diagonals of two squares are in the ratio 2:5. Find the ratio of their areas. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டைப் 3ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 2 ஸ்கொயர்னுடைய டயக்னல்ஸ் வந்து 2:5 ரேஷியோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2 ஸ்கொயர்னுடைய ஏரியா என்ன ரேஷியோவில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டயக்னல்ஸ் 2:5ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2x, 5xன்னு நம்ம அசியூம் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ 2 ஸ்கொயர்னோட டயக்னல் 2x 5x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியானுடைய ரேஷியோ இல்லையா? அப்போது நம்ம ஏரியா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இது கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் = a ஸ்கொயர் அப்படின்னா 2 இங்கே டயக்னல் கொடுத்துருக்காங்க. அப்போ ½ × டயக்னல் த ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா இல்லையா? அப்போ 1/2 × 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். இப்போது 1/2 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 4x² வருமா? ஸோ இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணால் 2x² அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க, 2:5. அப்போ 5x 1/2 × டயக்னலோட வேல்யூ தான் 5x இல்லையா? அப்போ 5x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அப்போது 1/2 × 25x² வருமா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம கேன்சல் பண்ண தேவையில்ல, 25/2 x² போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ரேஷியோ இல்லையா? அப்போது 2x² = 25/2 x² வருமா? ஸோ இப்போ நம்ம 2 அந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ 4x² அப்படின்னு வருமா? 4x² = 25x² வருமா? ஸோ இப்போ x² கேன்சல் ஆகிடுமா? அப்போது 4:25 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இப்போ இதுதான் ஆன்சர். இதுவே நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணால் ஈஸியாக 1 ஸ்டெப்பில் போட்டுடலாங்க. ஸோ அது எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஷினில் டயக்னல்ஸ்னோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? 2:5ன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம x, y, அதாவது x:y அப்படின்னு அசியூம் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ இப்போ டயக்னல் வந்து x:y அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? 2:5. ஸோ இப்படி கொடுத்துருந்தா நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா = x²:y²ங்க. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணாலே போதும். ஸோ இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம 1 ஸ்டெப்லேயே வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து டயக்னல் கொடுத்துட்டு ஏரியா கேட்டதுனால நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். ஒருவேளை ஏரியா கொடுத்துட்டு டயக்னல் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதுங்க. அப்போ 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வரும், 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 வரும். ஸோ இந்த மாதிரி தாங்க கொஷின் வரும். அப்போ டயக்னல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. பெரிமீட்டர் கேட்டிருந்தாலும், பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஏரியா கேட்டிருந்தாலும்
இருந்தாலுமே இதே ஃபார்மேட் தான். அதை வந்து நம்ம x is to yன்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x ஸ்கொயர் ஈஸ் டு ஒய் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ டயக்னல் பெரிமீட்டர் ரெண்டுத்துக்குமே இந்த சேம் ஃபார்மேட் தாங்க. அப்போ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலே போதும். இந்த டைப் 3 பொறுத்தவரை எந்த சம் கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் 2018 கேட்கப்பட்ட கொஷின்ங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு இந்த கொஷின் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.